வசந்தம்மா வாங்க. ஏன் நீ கிரவுண்ட் எல்லாம் சரியா பெருக்கல நீங்க? மேடம் நல்லா தான் மேடம் பெருக்கணும். அந்த கதையெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. என்ன நல்லா பெருக்குனீங்க? என்ன பெருக்குனீங்க? அது காத்துல நிறைய குப்பைங்கெல்லாம் வருது. அந்த கதையெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. ஒழுங்கா பெருக்கினா ஒழுங்கா இருக்கும் கிரவுண்டு. ஒரே குப்பையா இருக்கு பார். சிவா விசிட் வந்தா என்ன ஆகுறது? அவங்க ஏன் தாராபாய் வரல? தாராபாய் 4 நாள் லீவு. உடம்பு சரியில்லையா மேடம்? உடம்பு சரியில்லைனா சொல்லணும்ல ஒரு வார்த்தை. ஒழுங்கா பெருக்குங்க கிரவுண்டு. திருப்பி பெருக்குங்க. சரிங்க மேடம். சீக்கிரம் சீக்கிரம். ஏன் இன்னைக்கு ஹோம்ஒர்க் முடிக்கல? ஏன் முடிக்கல ஹோம்ஒர்க்கு? சொல்லு. உன்னதான் கிட்ட வாங்க வா, பக்கமா வா. ஏன் ஹோம்ஒர்க் முடிக்கல? ஏமா கிளாஸ் மிஸ் கூப்பிடுங்க. ஏன் ஹோம்ஒர்க் முடிக்கல? சொல்லு, வாய் பாரு. டெய்லி ஹெச்எம் ரூம்ல வந்து நிக்கிற. ஒரு நாள் கூட ஹோம்ஒர்க் பண்ண மாட்டியா நீ? ஏமா அந்த பிள்ளை ஏன் ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டீங்களா? நீங்க செய்ய கிளாஸ் எடுக்கிறது இல்லையா? சொல்லுங்கம்மா. நல்லா தான் மேடம் எடுக்கிறோம். அந்த எல்லா பிள்ளைங்களும் படிச்சு நல்லா எழுதுதுங்க. இந்த பிள்ளை மட்டும் சரியா ஹோம்ஒர்க்கே பண்ணிட்டு வர்றதில்ல. கேட்டாலும் அவங்க அம்மா அப்பா வந்துட்டு கேட்காதீங்க, என் பிள்ளை எதையும் கேட்காதீங்கிறாங்க. பயமாவும் இருக்கு ஏதாவது கேட்கறதுக்கும். அதாம்மா இப்பெல்லாம் வந்து எல்லாம் என்ன சொல்றது, பேரண்ட்ஸ் எல்லாம் ஆனோன்னா பிள்ளைங்களை அடிக்கிறாங்க திட்டுறாங்கன்னு வந்துடுறாங்க. ஒழுங்கா படிக்கலன்னா ஏன் ஒழுங்கா படிக்கல பிள்ளைங்க சரியா சொல்லி தரது இல்லைன்றாங்க. நாங்கள் படித்த காலத்துலாம் கையில் எப்படி அடிப்பாங்க தெரியுமா? படிக்கலனா கை அப்படி முட்டி பேர்த்து எடுத்துடுவாங்க. அதனால தான் நாங்களாம் இந்த பொசிஷனுக்கு இருக்கோம். இப்போல்லாம் பேரண்ட்ஸ் ஆனோன்னா வந்துடுறாங்க அப்படியே. பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது திட்டக்கூடாதுன்னு ரூல்ஸு. என்ன பண்ணுறது நாங்கள்லாம்? என்னடி ஸ்டைல் முடியாது? என்ன ஸ்டைல் முடி? ஏம்மா பிடி மிஸ் கூப்பிடுங்க. கையில் நெயில், கை நீட்டு. இவ்வளோ பெருசு நெயில், ஸ்டைல் முடி, ரிப்பன் கட்டலை, எண்ணெய் வைக்கல. என்ன நீ? நீட்டு கையை நீட்டு, நீட்டு நீட்டு.